அனைத்து நம்ம சொந்த பந்தங்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் எனது அருமை அண்ணன் PFD மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் மற்றும் தேவரின சொந்த பந்தங்களின் பாதுகாவலர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களையும் வந்திருக்கும் மாநில நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி இந்த நாள் முத்தான நாள் 296வது நமது தாய் வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாள் என்று இந்த நன்னாளில் இங்கு வந்து பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரமங்கை வேலு நாச்சியாரின் வரலாறுகள் அனைத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என் பாகத்துக்கு நானும் சொல்றேன். சிவகங்கை ஆட்சி செய்த சிவகங்கையை ஆட்சி செய்த முத்துவடுகநாத தேவர் என்ற நமது பாட்டன் முத்துவடுகநாத தேவரின் மனைவியாக இருந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். வெள்ளையர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக முத்துவடுகநாத தேவரை வெள்ளைக்காரர்கள் சுற்றுறாங்க. முத்துவடுகநாதர் வீரத்துல குறைஞ்சவர் கிடையாது. தேவமாருக்கு வீரம்னா என்னங்கிறது தெரியும். அந்த நேரத்துல அவங்க இறந்து போனதுனால கை குழந்தையோட தன்னோட மகளோட அப்பமெல்லாம் உடன்கட்டை ஏறுத பழக்கம் இருந்துச்சு. கணவன் இறந்தாச்சு அப்படின்னா மனைவி உடன்கட்டை ஏறணும் குழந்தையை விட்டுட்டு. அப்படி உள்ள சூழ்நிலையில 8 வருடங்கள் அந்த நாட்டை விட்டுட்டு ஆங்கிலேயன்ட்ட கொடுத்துட்டு 8 வருடங்கள் வெளியில போய் தங்கி பல முயற்சிகளை எடுத்து ஹைதர் அலி, திப்பு சுல்தான் இவங்கிட்டெல்லாம் போய் பல உதவிகளை வேண்டி வாங்கி கொண்டு திருப்பி 8 வருஷம் கழிச்சு போர் செய்து தன் நிலத்தை தானே மீட்ட வீரமரத்தி பிறந்த தினம் என்று 8 வருஷமும் அவங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திப்பு சுல்தான்கிட்ட போய் ஹைதர் அலிகிட்ட போய் அவங்க வந்து கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சிற்றரசு சிவகங்கை சிற்றரசுல இருந்து வர்றேன், எங்களோட ராணி வேலு நாச்சியார் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்களோட பாஷையிலே உருது பாஷையிலே பேசுறாங்க. கேட்டு எனக்கு படைகள் வேணும், எங்களுக்கு படைகள் வேணும், எங்க ராணி சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு உருது மொழியிலே பேசி அவர்கிட்ட படை நான் தாரேன், என் பையனையும் நான் திப்பு சுல்தானையும் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி அவர் சம்மதிச்சதுக்கு அப்புறம் ராணி வேலுநாச்சியாரை நான் பார்க்கணும்னு சொன்ன உடனே தலையில கட்டியிருந்த முண்டாசை எடுத்துட்டு ஆண் வேடம் விட்டு சென்றிருந்த நமது வேலுநாச்சியாரை பார்த்த உடனே ஹைதர் அலி சிங்கம், மைசூர் சிங்கம் என்று அழைக்கப்படும் ஹைதர் அலி ஒரு நிமிஷம் வந்து படபடத்து போனா. ஒரு பெண்ணா இவ்வளவு தூரம் பயணிச்சு இவ்வளவு தூரம் வந்து போர் செய்யறதுக்கு என்னோட சொந்த மகனை அனுப்பி வைக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சு சிவகங்கையை மீட்ட ஆங்கிலேயரிடமிருந்து மீட்ட ஒரே இந்தியாவிலே ஒரே ஒரு சமஸ்தானம் சிவகங்கை சமஸ்தானம் மட்டும்தான். அதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மருதுபாண்டியவர்கள். மருதுபாண்டியர்களின் வீரத்தை கொஞ்ச நஞ்சம் சொல்ல முடியாது. தனக்கு நம்பிக்கையா இருந்த மருதுபாண்டியர்கள் இடத்துல கடைசி காலத்துல 63வது வயசுல அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு இறக்காங்க. அந்த வயசுல நமக்கு ஆரம்ப காலங்கள்ல இருந்த தளபதிகள் மருதுவர்கள்கிட்ட தன்னோட நாட்டை ஒப்படைச்சிட்டு அந்த அம்மா இயற்கை எழுதினாங்க. மருதுபாண்டியர்களும் முத்துவடுகநாத தேவருக்கும் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கும் குறைவில்லாம சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தார். அதுலயும் துரோகம் தான். கடைசி காலத்துல அவங்க வெள்ளையர்களால் விரட்டப்பட்டு காடுகளுக்குள்ள போய் ஒளிஞ்சி அவங்களை கண்டே அவரோட நிழல்களை கூட ஆங்கிலேய தொட்டு கூட பார்க்க முடியல. கடைசியில காளையார் கோயிலை இடிப்போம்னு சொல்லி இங்க உள்ள துரோகிகள், இன துரோகிகள் காட்டி கொடுத்த நீங்க வந்து காளையார் கோயிலை இடிப்போம்னு சொல்லுங்க, மருதுபாண்டியர்கள் வருவாங்க. அதுக்கு இடையில எத்தனை உயிர்களை நீங்க பலியிட்டாலும் மருதுபாண்டியர்களை தொட்டு கூட பார்க்க முடியாதுங்கிறத ஆங்கிலேயர்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் பின்பு நாங்கள் காளையார் கோயிலை நாளை 11 மணிக்குள் நீங்கள் வரவில்லை என்றால் காளையார் கோயிலை இடிப்போம் என்று அறிவித்ததற்கு பிறகு 2 பேரும் வந்து சரணடைகிறாங்க. 2 பேரும் சரணடையும் போது அவங்க தூக்கிலிடும் போது அவங்க தூக்கிலிட்டது ஒரு மருதுபாண்டியர்களை மட்டும் இல்ல 546 பேரை தூக்கிலிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை 546 பேரை தூக்கிலிட்டு இருக்காங்க. இப்படியாக நாட்டிற்கு ஈகத்தையும் உயிரை ஈகமா நல்கி
ஈகமாக நல்கி வளர்ந்த முக்குளம் என்பது தற்சமயம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப நாட்டுல? எத்தனை உயிர்களை நம்ம இந்த சுதந்திரத்துக்கு வேண்டி இழந்திருக்கோம்? எத்தனை ஆயிரம், ஒரே நேரத்தில் 5000 உயிர்கள், 10,000 உயிர்கள். இதெல்லாம் கொஞ்சம் இப்ப தற்சமயம் நமக்கு நம்ம குடும்பம்னு மட்டும் சிந்திச்சு எல்லா மக்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது நல்லதுதான், வேண்டாம்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம குடும்பத்தை பார்த்தாலும் நாளைய சந்ததிகள் நல்லபடியா வாழணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிதான் நம்ம உழைக்கும், நம்ம குழந்தைகளுக்கு வேண்டிதான் எல்லாம் பண்ணுதோம். அந்த குழந்தைகள் நம்ம கண்ணுக்கு பிறகு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சமுதாயத்தை வழிநடத்தி செல்றதுக்கு ஒரு நல்ல தலைமை வேணும். தலைமை இல்லாத ஒரு இனம் ஆட்டு கூட்டம் மாதிரி செதறி போகும், சிந்திய நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஆகி போகும். அதனால இப்போ KN இசக்கிராஜா தேவர் தான் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் உலகம் ஃபுல்லா உள்ள பிரச்சனைகளை, தேவமாருக்குள்ள பிரச்சனைகள் ஃபுல்லா பார்க்காரு. தென் தமிழகத்தில் அவர் பின்னாடி அணிவகுத்து நின்றால் மட்டுமே தேவரினம் காக்கப்படும் என்பதை இக்கூட்டத்தின் வாயிலாக, இந்த வீர மறவர்களும் மரத்திகளும் வாழும் இந்த கூட்டத்தில் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் பல கட்சிகள்ல இருந்தவன் தான். இருந்துட்டு நம்மளோட பிரச்சனைகள் என்னன்னா, எல்லா கிராமங்களையும் பிரச்சனை. நம்மளே பிரச்சனையை விட்டு ஒதுங்கி போனாலும் எதிராளிகள் விட மாட்டாங்க. அதனால நம்ம பிரச்சனைகளுக்கு போக வேண்டாம். நம்ம ஒரு அமைப்பா இருந்தாலே அவங்களுக்கு தெரியும் KN இசக்கிராஜா தேவர் பின்னாடி நின்னா. இப்ப திருநெல்வேலியில் இல்ல, தமிழ்நாடு பூரா அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம காவல்துறைக்கும் ஒத்துழைச்சு போறோம். எங்க நம்மளோட உரிமையை நிலைநாட்டணுமோ அங்க நிலைநாட்டி சென்று கொண்டு இருக்கிறோம். ஆகவே 2026 வருகிற எலெக்ஷன் நம்மளோட தலைவிதியை நிர்ணயிக்கும் எலெக்ஷன். அதுலயும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வருங்காலத்துல நம்மளை ஒளிச்சே கட்டிடுவானோ பாத்துக்குங்க. அதனால 2026 KN இசக்கிராஜா தேவர் எங்க நிக்கிறாரோ அவரை கரத்தை வலு செய்து அவரோட வெற்றியையும் உறுதி செய்து அவரையும் சட்டமன்றத்திற்கு அனுப்பி சுற்றியுள்ள தமிழகத்தில் உள்ள எல்லா பக்கமும் அவர் சொல்றவங்களுக்கு ஓட்டுகளை, முக்குளத்தோரின் ஓட்டுகளை செலுத்தி அவர் கரத்தை வலுப்பெற செய்யும் என்று கேட்டு இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.